ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மண்ணை மசாலா. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பா. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சிருக்கிறேன். 1 கப் பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 4 சின்ன உருளைக்கிழங்கு. இதுதான் இதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சின்ன இலை, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதுல இருக்கு. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கணும், பெரிய வெங்காயம். ஒரு 4-5 பல்லு பூண்டு, சும்மாவே அப்படியே போடலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து இது இடிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது வந்து கொத்தமல்லி வந்து கடைசியா அதுல வாசனைக்காக நம்ம போடுறதுக்கு. புளிப்பு வந்து இதுல நம்ம தக்காளி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அதனால தக்காளிக்கு பதில் வந்து நம்ம லெமன் பிழியணும். அதனால சின்ன லெமனா வச்சிருக்கிறேன். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டாணி, பைத்தம்பருப்பு, இந்த உருளைக்கிழங்கு, இது மூணையுமே ஒன்னா வேக வச்சுக்கலாம். நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். நான் நல்லா வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இவ நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணி, பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு வந்து நான் அந்த பைத்தம்பருப்பு பட்டாணி கூட சேர்த்து தான் நான் வேக வச்சிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா குழஞ்சு வேகிற ஸ்டேஜ் அளவுக்கு நீங்க வேக வைக்கணும். எப்படி ஒரு 5-6 விசிலாவது வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இலை, நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதுல இருக்கு. எல்லாம் நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு பல்லு, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், எல்லாம் நல்லா வதக்கிக்கணும். உப்பு வந்து இப்போ கொஞ்சம் போடுறேன், நான் சிறிதளவு போடுறேன். அப்புறம் வந்து நம்ம அந்த இதெல்லாம் உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்க்கும் போது அப்புறம் நம்ம அந்த கடப்பாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சியும் பூண்டும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணி, பைத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா வேக வச்சதை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு இதுல போடணும். நம்ம கடப்பாவுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் பிழிஞ்சிட்டு நம்ம கடப்பா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லெமன் வந்து நான் ஒரு சின்ன லெமன் எடுத்து வச்சேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி
ஒரு 2 டிராப் 3 டிராப் அப்படி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சிக்கலாம் லெமனு. நான் இப்போ வந்து புளிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் எவ்வளோ எனக்கு தேவையோ நான் அந்த அளவுக்கு புளிஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு நம்ம கடப்பா ரெடி. சுவையான கடப்பா ரெடி. இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.